வணக்கம். என்னோட பேபி பார்த்தீங்கன்னா, டிஜிஏ இஷ்யூ இருக்கு. ட்ரான்ஸ்வரி கிரேட் ஆர்டரீஸ். நாங்க வந்து 6 மந்த்து அவங்க வயித்துல இருக்கும்போது, என்னோட ஒய்ஃப் வயித்துல இருக்கும்போதே எங்களுக்கு சொல்லிட்டாங்க. மெடி ஸ்கேன்ல போய் எடுத்தோம். மயிலாப்பூர்ல. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, பாப்பாவுக்கு வந்து டிஜிஏ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேபிய கன்டின்யூ பண்ண வேணாம், டெர்மினேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க நெறைய எங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸு எல்லாரும் சொன்னாங்க. பட் என்னோட மிஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா, நான் குழந்தைய வந்து பெத்து இது பண்ணி காட்டுவேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. மெயின் அல்லாஹ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க போகாத டாக்டர் இல்ல. யார் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேட் பண்ருங்க. பாப்பா ரொம்ப பர்ன் பண்ண உடனே ரொம்ப கஷ்டப்படும். மேஜர்லயே ஓப்பன் ஹார்ட் மேஜர் சர்ஜரி பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் இது பண்ணி ரிஸ்க் எடுத்து என் ஒய்ஃப்க்கு கரெக்டான அந்த விட்டமின்ஸ், மெடிசின்ஸ்லாம் போட்டு நல்லா கிளியர் பண்ணி பாப்பா வந்து டெலிவரிக்கு வந்து நாங்க எக்மோர்ல தான் பார்த்தோம். எக்மோர்ல டெலிவரி பார்த்தோனே மார்ச் 2 தான் பாப்பா பொறந்தது. பாப்பா பொறந்தோனே பார்த்தீங்கன்னா, இன்குபேட்டர்ல இது பண்ணி தான் வச்சாங்க. என்ஐசியூல வச்சு அங்க ஒரு 15 டேஸ் வச்சாங்க. சம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் போட்டு அங்க நாங்க கார்டியாலஜிஸ்ட் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட பார்த்தோம். அவங்க அவங்க என்ன டீம் சொன்னாங்கன்னா, விஎஸ்டி ஹோலும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு டிஜிஏ சொன்னாங்க. ப்ளஸ் விஎஸ்டி ஹோல் இருக்கு பாப்பாக்கு. அந்த ஹோல் இருக்கிறதுனால பாப்பாக்கு வந்து கொஞ்சம் காத்து ஹேர் போறது முடியுது. அதனால நம்ம 1 மந்த் டைம் எடுத்துக்கலான்னு சொல்லி எக்மோர்ல சொன்னாங்க. சரி நாங்களும் டிஸ்சார்ஜ் ஆகி பாப்பாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட பாடி எல்லாமே வந்து ப்ளூவா ஆரம்பிச்சுருச்சு. அந்த டிஜியோட இம்பேக்ட் ஆகுது. அதோட மெயின் இம்பேக்ட்டே பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஆயிடும். பாப்பாக்கு பிரீத் விடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்க பயந்துட்டு என்ன பண்ணோம், நாங்க அங்க நம்ம ஹவுஸ் நியர் கிட்ட இருக்க பீடியாட்ரிக் கிட்ட போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஐஓஜிஹெச்க்கு இமிடியேட்டா கூட்டு போங்கன்னு சொல்லி, அங்க நாங்க போனோம். போய் அங்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தாங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு உண்டான அந்த ஆப்ஷன் வந்து இங்க இல்ல. உங்களுக்கு வந்து பாப்பா வந்து அங்க பார்த்தீங்கன்னா, என்ஐசியூல 20 டேஸ் இருந்தாங்க. என்னோட பேபி ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. எப்படி சொல்றது 72 ஹவர்ஸ் டைம் குடுத்தாங்க. 3 டேஸ் பார்க்கலாம். உங்க பேபி எப்படி இதாகும். பட் அல்லாவோட இதுவுனால நல்லபடியா குழந்தை வந்து நல்லபடியா திருப்பி அன்கான்ஷியஸ்லேருந்து நார்மலுக்கு வந்துடுச்சு. வந்துட்டோனே பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீம் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்போலோ சஜெஸ்ட் பண்ணாங்க. இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து சஜெஸ்ட் பண்ண உடனே டாக்டர் நிவிலி சலமன் சார். அவரு பார்த்தீங்கன்னா, அவரு தான் டேக் ஓவர் பண்ணி எங்க குழந்தைய நல்லபடியா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி, அவங்க டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஹம்பிளா ரொம்ப எப்படி சொல்றது காட்க்கு ஈக்குவலா நம்மளுக்கு வந்து பார்த்தாங்க. ஸோ அதனோட இது இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பாப்பா இங்கே 1 வீக் அப்சர்வேஷன்ல வச்சு, இப்போ பாப்பா நல்லா ஆக்டிவா இருக்கான். நல்லபடியா வந்திருக்கான். நல்ல 100% ரிசல்ட் நம்ம அப்போலோல. இது பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போலோ சில்ட்ரன்ஸ்ல தான் பண்ணியிருக்காங்க பாப்பாக்கு. நம்ம அப்போலோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் அப்போலோ டாக்டர்ஸ் டீம்ஸ் வந்து நிவிலி சலமன் சார் டீம் வந்து அவங்க தான் நம்ம பாப்பா வந்து இவ்வளோ சீக்கிரம் டேக் ஓவர் பண்ணி, நாங்க எங்கெங்கேயோ போய் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்போலோ தான் எங்களுக்கு எங்க குழந்தைய வந்து நல்லபடியா காப்பாத்தி குடுத்தாங்க. இது வந்து எல்லார் பேபிக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். எங்களோட குழந்தை வந்து உங்க இந்த மாரி டெர்மினேட் பண்ணாத அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க இங்க. நம்ம தேடி நம்ம வரணும். இது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இந்த வீடியோ இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ். So, baby of Nasreen Banu is a case of neonatal transposition of great arteries. So, neonate means newborn baby, and transposition of great arteries means the two major pipes leaving the heart are on the wrong side. So, we have to generally transposition we have to operate within the first week of life, regardless of age or weight. And here it was a very satisfying result because the parents were advised medical termination of pregnancy, but they went ahead and had a successful arterial switch operation with us. One of the most technically demanding surgeries to be done in congenital cardiac surgery, and the baby is going to have a very good long-term prognosis, and particularly satisfying because once they're cured, there's a 95% chance or greater that they won't need any other interventions for the rest of their life, and then they can lead a normal life, very active both in school and in extracurricular activities. I pray that this baby has a long life and continues to bring happiness to the parents, such delightful parents. And may God bless the whole family. Thank you.